ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ தனித்தே போராடுகின்றாயா? நீ விரும்பிய எவரும் உன்னுடைய அருகில் இல்லை. மனம் தடுமாறுகின்றதா? எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தபடியே இல்லை என்று பயமாக இருக்கின்றதா? உன்னுடைய மனமும் எப்பொழுதும் எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டே இருப்பதனால்தான் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாறுகின்றாய். குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்பொழுது நடக்கும் பொழுது அதை பற்றி பெரியதாக பார்ப்பது உன்னுடைய இயல்பாகவே இருக்கின்றது. அது மனிதனின் இயல்பும் கூட. உதாரணமாக, யாராவது உன்னை திட்டிவிட்டால் பதிலுக்கு உன்னால் திட்ட முடியாத பொழுது நேரில் கூனி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போலவும் அடிப்பது போலவும் தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையையே பின்னிக்கொண்டு இருக்கின்றாய். பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், அவமானம், தற்பெருமை, வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் உன்னை தாக்கும் பொழுது மனம் உழன்று கொண்டு கட்டுப்படுத்த முடியாமல் அதை வெளிப்படுத்தி விடுகின்றாய். இதனை அடக்க வேண்டும். உன்னை விட்டு சிலர் பிரிந்து இருந்தாலும் அவரே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அவரால் உன் மனம் காயம் அடைந்தது மட்டுமல்லாமல் உன்னை நீயே அதிகமாக உறுத்தி கொள்கின்றாய். உனக்கு பிடித்த உறவை தேடுகின்றாய். தனித்தே இப்பொழுது வரை நீ வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கின்றாய். எனக்காக யாரும் இல்லையே என்ற மனம் ஏக்கத்தில் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கின்றது. கவலைப்படாதே. நீ தேடும் உறவை உன்னை தேடி நான் வரவழைக்கின்றேன். இத்தனை நாட்களாக எந்த உறவு உன் அருகில் இருந்தால் உனக்கு பக்கபலமாய் இருக்க முடியும் என்று, நீ தைரியமாக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாயோ, அதே உறவை உன்னை தேடி நான் வரவழைக்கின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் தனித்து போராடாமல் அவருடன் சேர்ந்து சிறப்பாக வடிவமைத்துக் கொள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.